அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கவினா கிளாஸஸ். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமினேஷனில் லேட்டஸ்ட்டாக கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஷினை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். வாங்க கொஷின் பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். 280 நபர்கள் ஒரு விமானத்தில் 2 முறை பயணம் செய்கின்றனர். அதாவது 280 நபர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு விமானத்தில் 2 முறை பயணம் செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, எனில் அவ்விமானத்தில் 1400 நபர்கள் டேஷ் முறை பயணம் செய்யலாம். அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த விமானத்தில் 1400 நபர்கள் எத்தனை முறை பயணம் செய்வாங்க அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு கேள்வியாக கேட்டிருக்காங்க. ஸோ இந்த சமயம் நம்ம பேசிக்காக லாஜிக்காக அப்ரோச் பண்ணாலே நம்மளுக்கு ஆன்சர் ஷார்ட்கட்டில் ஈஸியாக கிடச்சிரும். நேர்மாறல் எதிர்மாறல் கான்செப்டில் போட்டாலுமே ஈஸியாக கிடைக்கும். ஸோ ஆல்ரெடி நம்ம பர்சன்டேஜில் எல்லா மாடல் சமமே நேர்மாறல் எதிர்மாறலில் கொடுத்துருக்கோம். அந்த வீடியோ நம்மளோட பிளேலிஸ்ட்டில் அவைலபிளாக இருக்குது. அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம லாஜிக்காக ஷார்ட்கட்டில் எப்படி அப்ரோச் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த கொஷினில் என்ன கொடுத்துருந்தாங்க, நம்மளுக்கு 280 நபர்கள் 2 முறை பயணம் செய்கிறாங்க அப்படிங்கிறாங்க. அப்போது 280 நபர்கள் மொத்தமாக 2 முறை பயணம் செஞ்சுருக்காங்க அப்படின்னா, ஒரு முறை பயணம் செஞ்சவங்க எவ்வளோவா இருப்பாங்க, அப்படியே 250 பாதியாக இருப்பாங்களா? அப்போது 140 பேர் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, நம்மளுக்கு ஒரு முறை அந்த விமானத்தில் பயணம் செஞ்சவங்களாம் இருப்பாங்க. இதை எப்படி எடுத்தோம் அப்படிங்கிறது புரியுதாப்பா? 280 பேர் நம்மளுக்கு 2 முறை பயணம் செய்கிறாங்க அப்படின்னா, அதில் பாதி தான் ஒரு முறை பயணம் செஞ்சுருப்பாங்க. ஸோ அவங்க தான் 140 அப்படிங்கிறது நம்ம இப்போது கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போது இதை அப்படியே ரிவர்ஸில் யோசிச்சு பாருங்களேன். ஒரு முறை 140 பேர் பயணம் செய்கிறாங்க அப்படின்னா, 280 பேர் பயணம் செய்ய எத்தனை முறை ஆகும்னு நம்ம எப்படி எழுதியிருப்போம்? 140 எப்படி நம்மளுக்கு 280 ஆகும்? 2ஆல் பெருக்கும்போது 280 அப்படின்னு ஆகும். அப்போது 2ஆல் பெருக்கிறதுனால 2 முறை பயணம் செய்கிறது தான் நம்மளுக்கு சரியான விடையாக வரும். எப்படி எழுதுறோன்றது புரியுதா? இதை இப்படியே நம்ம ரிவர்ஸில் யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப தெளிவாக புரியும்ப்பா. ஒரு முறை பயணம் செய்கிறவங்க 140 பேராக இருக்காங்க அப்படின்னா, 280 பேர் பயணம் செய்ய எத்தனை நாள் ஆகும்னு கேட்டாங்க அப்படின்னா, 140 எப்போ நம்மளுக்கு 280 ஆகும்? 2ஆல் பெருக்கும்போது ஆகும். அப்போ 2 முறை 140 பேர் போனாங்க அப்படின்னா நம்மளுக்கு 280 பேர் கிடைப்பாங்க அப்படிங்கிறது அர்த்தம். அப்போ நம்ம 2 முறை அப்படிங்கிறத விடையாக எழுதுவோம். இந்த கான்செப்ட் தெளிவாக புரிஞ்சுதா? இதே கான்செப்ட் அப்ளை பண்ணி தான் இந்த 1400 நபர்கள் எத்தனை முறை பயணம் செய்வாங்க அப்படிங்கிறதையும் எழுத போகிறோம். அப்போது 140 அப்படிங்கிறது எப்போ நம்மளுக்கு 1400 நம்மளுக்கு மாறும்? அது இன்ட்டு 10 ஆனால் மாறும். அப்போது இன்ட்டு 10 அப்படின்னா என்ன அர்த்தம்? 10 முறை நம்மளுக்கு 140 பேர் பயணம் செஞ்சாங்க அப்படின்னா அது நம்மளுக்கு 1400 நபர்களாக இருக்கும். புரிஞ்சது தானே? அப்போது இந்த 10 அப்படிங்கிறது தான் நமக்கான சரியான விடை. எந்த ஆப்ஷனில் இருக்குன்னு பாருங்கள். நம்மளுக்கு ஆப்ஷன் சியில் கொடுத்துருக்காங்க இல்லையா? 10 அப்படிங்கிறது தான் சரியான விடை. ஸோ எப்படி எடுத்தோம் அப்படிங்கிறது புரியுதாப்பா? அவங்க கொடுத்துருக்க டேட்டாவிலேருந்து ஒரு முறை பயணம் பண்ணுறவங்க எவ்வளோ பேர் அப்படிங்கிறத எடுத்தோம். அதை வச்சு அவங்க கேட்ட நபர்களுக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம். ஓகேவா? இதுதான் லாஜிக்காக யோசிச்சு போடுறது. நேர்மாறல் எதிர்மாறல் கான்செப்டில் போட்டாலுமே நம்மளுக்கு ஆன்சர் ஈஸியாக வரும். ஸோ அது எப்படி அப்படின்றதையும் சொல்கிறோம், பார்த்துக்கோங்க. 280 நபர்கள் நம்மளுக்கு 2 நாளில் போகிறாங்க. ஸோ ஒரு பக்கம் ஃபுல்லாக நபர்கள் எழுதணும், இன்னொரு பக்கம் ஃபுல்லாக எத்தனை முறை பயணம் செய்கிறாங்கன்றதை எழுதணும். சரிங்களா? அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? 1400 நபர்கள் எத்தனை நாளில் பயணம் செய்வாங்கன்னு கேட்டிருக்காங்க. இதுதான் நம்மளுக்கு கொடுத்துருக்க டேட்டா. ஒரு பக்கம் ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம், எத்தனை நபர்களுங்கிறத எழுதியிருக்கோம். ஒரு பக்கம் ஃபுல்லாக எத்தனை முறை பயணம் அப்படிங்கிறத எழுதியிருக்கோம். இந்த மாதிரி பாக்ஸில் எழுதுனதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நேர்மாறலா எதிர்மாறலான்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு எத்தனை நபர்களுங்கிறத மட்டும் பாருங்கள், நம்பரை மட்டும் பாருங்கள். இப்போது 280 நம்மளுக்கு 1400 ஆயிருக்கு. அது அதிகரிச்சிருக்கா கம்மியாக இருக்கா? அதிகரிக்க தானே செஞ்சுருக்கு. அப்போ இந்த பக்கம் அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிறதுனால மேல் நோக்கி ஆரோ போட்டுக்கலாம். ஓகேவா? அடுத்தது இந்த பக்கம் பாருங்கள். 280 நபர்கள் நம்மளுக்கு 2 முறை பயணம் செய்கிறாங்க அப்படின்னா, நம்மளுக்கு 1400 நபர்கள் அதிகமாக குடும்பத்தில் பயணம் செய்கிற முறை நம்மளுக்கு கூடுமா குறையுமா? கண்டிப்பாக நம்மளுக்கு கூட தான் செய்யும். அப்போ இந்த பக்கமும் மேல் நோக்கி ஆரோ போட்டுக்கோங்க. இப்போது 2 பக்கமும் ஆரோ மார்க் ஒன்று போல் இருந்தது அப்படின்னா இது நேர்மாறல் சம் அப்படின்னு அர்த்தம். இதை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு தெரிஞ்ச 2 வேல்யூ இருக்குது இல்லையா? இதில் நம்மளுக்கு எந்த பக்கம் 2 வேல்யூவும் தெரிஞ்சிருக்கு? 280 1400 தான் 2 வேல்யூவும் தெரிஞ்சிருக்கு. 2 பக்கமும் ஆரோ மார்க் ஒன்று போல் இருக்குன்ற பட்சத்தில் நம்மளுக்கு தெரிஞ்ச 2 வேல்யூவை தலைகீழாக பின்னம்ல எழுதி சால்வ் பண்ணணும். இது எப்படி எழுதுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சால்வ் பண்ணுறதுக்கு 1400 டிவைடட் பை 280 அப்படின்னு எழுதுவோம். ஸோ 2 பக்கமும் ஆரோ மார்க் ஒன்று போல் இருக்குன்ற பட்சத்தில் இப்படி தான் எழுதணும். நம்மளுக்கு தெரிஞ்ச 2 வேல்யூவை பின்னத்தில் தலைகீழாக எழுதணும். இன்னொரு வேல்யூ நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா? அதை மல்டிப்ளை போட்டு
சைடில் எழுதிக்கணும். ஓகேவா? இப்போ இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நமக்கான ஆன்சர் ஈஸியாக கிடைக்கும். ஸோ எப்படி கேன்சல் பண்ணலாங்கிறத பாருங்கள். நம்மளுக்கு என்ன கிடச்சிது லாஸ்ட்டாக 1400 டிவைடட் பை 280 இன்ட்டு 2ன்னு கிடச்சிது. ஒரு 0 கேன்சல் பண்ணுங்கள். இங்கே 14 பாட்டிலே அடிக்கலாமா? ஒரு 14 14 0 14 2 28 அப்படின்னு கிடைக்கும். இங்கே ஒரு 2 அடிச்சிருங்க. 10 மட்டும்தான் மிச்சம் இருக்குது. அப்போது 10 அப்படிங்கிறது தான் சரியான விடை. இந்த ஆப்ஷனில் இருக்குது. ஆப்ஷன் சிலேயே கொடுத்துருக்காங்க. 10 அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன கான்செப்ட் படி நீங்கள் ஷார்ட்கட்டில் லாஜிக்காக யோசிச்சு போட்டாலும் நம்மளுக்கு கரெக்ட் ஆன்சர் தான் வரும். ஒரு 2 ஸ்டெப் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு நேர்மறை எதிர்மறை கான்செப்டில் போட்டிங்கனாலும் நம்மளுக்கு கரெக்ட் ஆன்சர் தான் வரும். எந்த மெத்தட் உங்களுக்கு புரிஞ்சுக்க ஈஸியாக இருக்கோ அந்த மெத்தடில் புரிஞ்சுக்கோங்க. அதையே எல்லா சம்முக்கும் ஃபாலோ பண்ணணும். அதுதான் இம்பார்ட்டண்ட். ஸோ மறுபடியும் சொல்கிறோம்ப்பா, சதவீதமில் எல்லா மாடல் சம்ஸையுமே நம்ம நேர்மறை எதிர்மறை கான்செப்ட்லேயே போட்டு வீடியோ கொடுத்துருக்கோம். அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே எக்ஸாமினேஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதே மாதிரியே ஷார்ட்கட் சம்மே நம்ம மேக்ஸ் அண்ட் ரீசனிங் டாபிக்ஸில் கொடுத்துட்ருக்குறோம். அந்த பிளேலிஸ்ட்டுமே நம்ம சேனலில் அவைலபிளாக இருக்குது. அதையுமே செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஸோ இந்த சம் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறோம்ப்பா. உங்களுக்கு புரிஞ்சிருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு புரிஞ்சதை எங்களுக்கும் தெரியப்படுத்துங்க. நாங்களும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். இதே மாதிரியே தொடர்ந்து மேக்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் அடுத்த சம்மோடு சந்திக்கலாம். தேங்க்யூ.